பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சு துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். முத்தமிழ் விழாவின் தொடக்க நிகழ்வாக தமிழ் மொழி வாழ்த்து பாடலை பாட வருகிறார்கள் நம் தோழிகள். La
வந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கிற அற்புத புத்தகங்கள், அறியாமை இருளகற்றும் அறிவு சூரியங்களாய் விளங்கும் எம் ஆசிரிய பெருமக்களையும் தேனீக்களை போன்று எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் செயல்படும் எம் மாணவ செல்வங்களையும் எம் முத்தமிழ் சங்க விழாவிற்கு வருக வருக என எம் தமிழ் குடும்பத்தின் சார்பாக வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
மற்றும் கலாச்சாரத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்ததாக தொல்காப்பியத்தின் சிறப்புகளை பற்றி உரையாட வருகிறார் தொல்காப்பியர். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியின் ஆழ்ந்த இலக்கண அடிப்படைகளை கொண்டது. இது இலக்கணத்தையும் மரபுகளையும் மட்டுமல்லாமல் இது தமிழர் வாழ்க்கையின் அடிப்படையையும் விளக்குகிறது. அடுத்த வரிசையில் சங்க இலக்கியத்தை பற்றி பேச வருகிறார் ஔவையார். சங்க காலத்தில் உருவான இலக்கியங்கள் கிமு 300 முதல் கிபி 300 வரை தமிழின் இலக்கிய வளத்தையும் தொன்மையையும் வெளிப்படுத்துகின்றது. குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, நற்றிணை போன்ற நூல்கள் தமிழின் நாகரிகம் மற்றும் வாழ்வியலை பறைசாற்றுகின்றன. தமிழ் கலை மற்றும் இசையை பற்றி பேச வருகிறார் திருவள்ளுவர். உலகில் புகழ்பெற்ற தமிழர் பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம், தேவாரம் மற்றும் திருவாசகம், பக்தி இலக்கியங்கள் மூலம் தமிழ் இசை உலகறிவு பெற்றது. கல்வெட்டுகள் மற்றும் தொல்லியல் ஆதாரங்களை பற்றி பேச வருகிறார் பாரதியார். தமிழர் தொன்மையை நிரூபிக்கும் பல கல்வெட்டுகள் தமிழமெங்கும் உள்ளன. நதிச்சென்னல் கல்வெட்டு தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான கல்வெட்டு. பழனி கல்வெட்டுகள் தமிழர்களின் பண்டைய நாகரிகமும் சமய நம்பிக்கைகளும் இதில் வெளிப்படுகின்றன. சோழர் மற்றும் பாண்டிய கால கல்வெட்டு தமிழகத்தில் பண்டைய நாகரிகமும் விளக்குகின்றன. நன்றி. தமிழ் இலக்கியத்தின் செழிப்பை பற்றி பேச வருகிறார் கம்பர். திருக்குறள் உலக இலக்கியங்களில் அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் எடுத்துரைக்கும் உயர்ந்த நூல். சங்க இலக்கியம் போர், இயற்கை போன்றவை மையமாக உள்ளவை. பக்தி இலக்கியம் தேவாரம், திருவாசகம் போன்றவை பக்தி இலக்கிய வளர்ச்சியான உச்சத்தை அடைந்தன. நவீன இலக்கியம் பாரதியார், திருவள்ளுவர், கண்ணதாசன் போன்ற எழுத்தாளர்கள் தமிழின் நவீன மொழித்திறனை வெளிப்படுத்தினர். உலகளவில் தமிழ் மொழியின் பரவலை பற்றி பேச வருகிறார் சங்கவே. தமிழ் மொழி பண்டைய காலம் முதல் பல நாடுகளில் பரவியது. தமிழர் வர்த்தகம். பண்டைய தமிழர்கள் ரோமா, எகிப்து, கம்போடியா, சீனா போன்ற நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை பேணினர். தென்னிந்திய குடியேற்றம். மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் மொரீஷியஸ் நாடுகளில் தமிழர்கள் குடியேற்றியதன் மூலம் தமிழ் மொழி உலகளவில் பரவியது. தமிழ் அறிவியலின் பாரம்பரியம் மற்றும் பாண்டிய காலத்தை பற்றி பேச வருகிறார் அங்கவே. தமிழ் அறிவியல் மற்றும் பாரம்பரியம். தமிழ் மொழி அறிவியல் துறையிலும் புகழ் பெற்றது. தமிழ் ஆய்வு மொழியாகவும் பெருமை மிகும் பல நூல்கள் உள்ளன. சித்தர் மருத்துவ நூல்கள் மனித உடல் சிகிச்சை மற்றும் யோகா பற்றிய முன்னோடியாகும். அகத்தியம் போன்ற நூல்கள் பாரம்பரிய அறிவியலை வெளிப்படுத்துகின்றன. தமிழ் அறிவியல் மற்றும் பாண்டியர் காலம். சித்தர் மரபுகள். உடல்நலம் மற்றும் சிகிச்சை முறைகளில் தமிழின் பங்கு முக்கியமானது. பாண்டியர் கால கல்வெட்டுகள் தமிழ் வாழ்வியலின் நுட்பங்களை வெளிப்படுத்துகின்றன. பிரபல காவியங்களை பற்றி பேச வருகிறார் பாரதிதாசன். தமிழ் மொழியின் மிக பிரம்மாண்டமான காவியங்கள் சிலப்பதிகாரம் நீதி, கலை ஆகியவற்றின் கலவையாகும். மணிமேகலை சமூகம் மற்றும் ஆன்மீகத்தை வெளிப்படுத்தும் காவியம். திருக்குறள் வாரியேறு நெறிகளை 1330 குறள்களில் தொகுத்த உலகநெறி நூல். உலகளாவிய தமிழ் திருவிழாக்களை பற்றி பேச வருகிறார் காக்கை பாடினியார். இன்றும் உலகம் முழுவதும் தமிழ் மக்களால் தைப்பூசம், பொங்கல் மற்றும் தமிழர் திருநாள்கள் கொண்டாடப்படுகின்றன. இது தமிழ் மொழியின் உலகளாவிய வரலாற்றையும் மதிப்பையும் சுட்டிக்காட்டுகிறது. இத்தகைய தொன்மை வாய்ந்த மொழியாம் எம் தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி வளர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். செம்மொழியும் தமிழ் மொழி, அதுவே என் தாய்மொழி. அம்மொழியே என் தலைமொழி, அதுவே என் வழிமொழி. மூன்றெழுத்தில் உலகாடும் எம் தாய்மொழி, அதுவே என் தமிழ் மொழி. செந்நாவில் வாழும் செம்மொழி, அதுவே என் உயிர் மொழி. உலகத்தில் செம்மொழிகள் ஏவுடன் வாழ்ந்தது எம் தாய்மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எம் தமிழ் மொழி. எம்
உயிரே வணக்கம். தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழே உயிரே வணக்கம். அமிழ்தே அமிழ்தே நீ இல்லை என்றால், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும். தமிழே உன்னை நினைக்கும். தமிழன் நம் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். தமிழே உன்னை நினைக்கும். தமிழன் நம் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். அமிழ்தே அமிழ்தே உங்களில் இணைந்தால் ஆயிரம் பூக்கள் சிரிக்கும் சிரிக்கும். ஆயிரம் பூக்கள். லெக்சரர் வேர்ல்ட் ஸ்கூல்ல அருமையா சிரித்துக் கொண்டிருக்கின்ற தமிழுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். பள்ளி நடத்துவது என்பது சாதாரணம் அல்ல. அந்த பள்ளிக்கு தாளராக இருந்து அசாதாரணமான நிலையும் தன் சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிற தாளாளர் ஐயா சுவாமிநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சேவை பணி தொடரட்டும். அருமையாக முதல்வராக இருந்து வழிநடத்துகின்ற அம்மா ஹெலன் அவர்களுக்கும், தம்பி பிள்ளைகளா, உங்களுக்கு இந்த உலகத்தில் காட்டியது யார்? உங்களை எல்லாம் உலகத்திற்கு காட்டியது தாய் தந்தை. உங்களை எல்லாம் இந்த உலகத்திற்கே காட்டுவது ஆசிரியர்கள். உங்களை உலகத்திற்கு காட்டியது தாய் தந்தை. உங்களை இந்த உலகத்திற்கே காட்டுவது ஆசிரியர்கள். உங்களை காட்டுகின்ற வழி நடத்துகின்ற சிற்பிகளான ஆசிரிய தெய்வங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாம் அழகா இருக்கிறீங்க, பார்க்க அழகா இருக்கு. அழகு 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 தென்று கல்லு அழகு. தென்று கல்லு நகருக்கு லெக்சர் வேர்ல்ட் ஸ்கூல் மாணவர்கள் அழகோ அழகு. அழகு 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 லெக்சர் வேர்ல்ட் ஸ்கூல் அழகு. லெக்சர் வேர்ல்ட் ஸ்கூலுக்கு நீங்கள் எல்லாம் மாணவர்கள் அழகோ அழகு. கல்வியிலும் ஒழுக்கத்திலும் நீங்கள் அழகு. தமிழ் வளத்திலும் தமிழ் நலத்திலும் நீங்கள் அழகோ அழகு. அழகு 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 லெக்சர் வேர்ல்ட் ஸ்கூல் அழகு. லெக்சர் வேர்ல்ட் ஸ்கூலுக்கு மாணவர்கள் அழகோ அழகு. அழகாக வருங்காலத்திலே பார்க்கின்றேன். இங்கே அப்துல் கலாம்கள் இருக்கின்றார்கள், சோனியாக்கள் இருக்கிறார்கள், சானியாக்கள் இருக்கின்றார்கள், வருங்காலத்தின் சாதனை புரிகின்ற சிவன்கள் இருக்கின்றார்கள், நாராயணன்கள் இருக்கின்றார்கள், சுப்பையாக்கள் இருக்கின்றார்கள். உங்கள் எல்லாம் இந்த தமிழ் முத்தமிழ் விழாவிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை அழைத்து இங்கே வருகை தர வைத்து சிறப்பித்த உங்கள் தாளாளர் அவர்களுக்கும் மகிழ்ந்த மனம் நிறைந்த நன்றிகளை கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழர் திருநாள் இது சமயங்களுக்கு அப்பாற்பட்ட விழா. கேளுங்கள்
திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிகளே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை என்று 3 சமயங்களும் போற்றுகின்ற, தமிழர்களே குதூகலமாக கொண்டாடுகின்ற விழா இந்த தை திருநாள். ஒரு கவிஞன் சொல்லுவான், கங்கை என்பது இந்து சமயம், காவிரி என்பது கிறிஸ்தவ சமயம், தாமிரபரணி என்பது இஸ்லாம் சமயம். இந்த 3 ஆறுகளும் தோன்றுகின்ற இடம் வேறு வேறாகும், இது சேருகின்ற இடம் ஒன்றாகும், அது கடலாகும். இப்படி சமய வேறுபாடு இல்லாமல் கொண்டாடுகின்ற ஒரு ஒப்பற்ற விழா நம் தமிழர் திருநாளாம் தை திருநாள், பொங்கல் திருவிழா. இந்த திருவிழாவில் தமிழர்களுடைய பண்பாடு பளிச்சிடுவதை பார்க்கின்றோம். தமிழர்கள், அன்பு பிள்ளைகளே, தமிழர்கள் 28 நாட்கள் இந்திர விழா என்று கொண்டாடிய மரபு உண்டு. ஆனால் இந்த தை பொங்கல் திருவிழா நாம் 5 நாட்கள் கொண்டாடுகின்றோம். பையன்கள்லாம் சொல்றாங்க, எங்க ஸ்கூல்ல உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எங்கயா பொங்கலுக்கு லீவ் விடுறாங்க, எங்கேயாவது இட்லிக்கு லீவ் விட்டாங்களா அப்படின்னு கேட்க. அவனுக்கு தேவை லீவ். பொங்கலுக்கு லீவ் விடுறாங்க, இட்லிக்கு தோசைக்குனா லீவ் விட மாட்டாங்களே, அந்த பொங்கல் இல்லை இந்த பொங்கல். இது தமிழருடைய பாரம்பரியமானது. இங்கே அருமையாக உலகத்தரம் வாய்ந்த வேர்ல்டு ஸ்கூலாக இருந்தாலும், வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஸ்கூலாக இருந்தாலும் தமிழை அழகாக பெண்மணி தொகுத்து வழங்கினார்கள். அருமையாக 10 புலவர்களையும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி தமிழினுடைய பெருமையை சொன்னார்கள். அருமையான பரதம் செம்மொழி மாநாட்டிலே கோவையிலே நடைபெற்ற அந்த செம்மொழி மாநாட்டினுடைய பாடல் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதிய பாடலை அழகாக இங்கே நடனமிட்டு காட்டினார்கள். இன்னும் இங்கே நிறைய பேர் நாடகமும் நடிக்க இருக்கின்றார்கள். உங்க வீட்டுல எல்லாரும் பொங்கல் கொண்டாடுவீங்களா? கொண்டாடுவீங்களா எல்லாரும்? தை அதாவது மார்கழியினுடைய கடைசி நாள் நாம் தமிழர்கள் கொண்டாடுகின்ற ஒரு ஒப்பற்ற விழா. அந்த விழா போகி பண்டிகை. இப்ப அது மாறி மாறி வீட்டுல இருக்கிறது இல்லாது பக்கத்து வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிக்கிற விழாவாக இன்னைக்கு கொண்டாடிட்டாங்க. ஆனால் போக்கி விழா தமிழர்கள் உழவர்களினுடைய வேரில் இருந்து வந்தவர்கள். எனவே உழவன் தை பிறந்தவுடனே அறுவடை செய்வான். அறுவடை செய்வதற்கு வேண்டிய ஆயுதங்களையும் பொருள்களையும், அதை சேகரித்து வைக்க வேண்டிய பொருள்களையும் இதையெல்லாம் சுத்தம் செய்து தயார்படுத்தி வீட்டில் இருக்கின்ற தேவையற்றதை எல்லாம் எடுத்து ஆங்காங்கே குப்பை தொட்டியில் போடாமல் அதை ஒரு இடத்திலே வைத்து அதை எரித்து, அந்த காலத்துல பிளாஸ்டிக்னா இல்லை, சுற்றுச்சூழலை அசுத்தம் பண்ணனா இல்லை, சாக்கு கயிறு ஓலை கொட்டை ஓலை பெட்டி தான் இருந்துச்சு. தேவையில்லாத ஓட்டை உடசை இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதை எரிச்சிட்டு புதுசா மறுநாள் அறுவடை செய்வதற்கு வேண்டிய நல்ல பொருள்களை சாக்கு கயிறு இதையெல்லாம் தனியாக ஒதுக்கி வைப்பார்கள். அந்த நெல்லை சேகரித்து வைப்பதற்கான இடத்தை தூய்மைப்படுத்தி வைப்பார்கள். இதுதான் நம்முடைய பாரம்பரியம். அதுதான் போகி திருவிழாவாக கொண்டாடினார்கள். உங்க வீட்டுல என்ன பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளையா ஒரு பூ இருக்கும்,
ஒரு பூவு, ஒரு வேப்பிலை, ஒரு 2 மாயில இதையெல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து வீட்டுல கட்டுவாங்க. அந்த வெள்ளையா இருக்கிற பூ பேரு பூளைப்பூ. நம்ம தெருவுல ரோட்ல எங்கன்னா பூத்து இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இங்க கூட இருக்குது, நான் பார்த்தேன். உங்க காம்பவுண்டுக்கு பக்கத்திலே இருக்கு, அந்த பூ நிறைய இருக்கு. இந்த பூ எப்போது பூக்கும் என்றால் இந்த தை மாதத்திலே குளிர்காலத்திலே பூக்கும். இதனுடைய அறிவியல் குணம், தமிழன் மிகப்பெரிய அறிவிஞானம் உடையவன். பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த வீட்டிலே அந்த பூவை கட்டுகிறார்கள்? அது ஈரத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு சாதாரண ஒரு நிலையை நம்முடைய வீட்டிலே தரக்கூடியது. நம் வீட்டின் முன்பாக இருக்கின்ற அந்த பூக்கள் தான் இந்த பனியினுடைய ஈரத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மை செய்வது. வேப்பிலை நம்முடைய கிருமி நாசினி. மாயிலை ஆக்சிஜனை அது மரத்திலிருந்து எடுத்தாலும் சில நாட்களுக்கு ஆக்சிஜனை, தூய காற்றை தரக்கூடிய வல்லமை படைத்தது. எனவே இந்த 3ஐயும் எடுத்து காப்பு கட்டுதல் என்று தமிழன் இந்த போகி நாளிலே வீட்டினுடைய நிலைவாசலிலே கட்டினான். உங்க வீட்டிலாம் கட்டுவாங்கல்ல, வீட்டுல போய் சொல்லுங்க, எதுக்கு இதை கட்டுறோம்? சும்மா கட்டிட்டு தூக்கி போட்டு போக கூடாது. ஒவ்வொன்றிலும் ஒரு அறிவியல் உண்மை இருக்கின்றது. வீட்டை எல்லாம் தூய்மை செய்த பிறகு வீட்டு தெய்வங்களை வரவழைக்கின்ற நாள் அந்த நாள். வீட்டு தெய்வங்களை, அதற்கு நிறைய பரிகாரங்கள், துள்ளு மாவு செய்வது, இது போன்று தூய்மை செய்த பிறகு வீட்டிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சாமி அறை இருக்கா, பூஜை அறை இருக்கா, அதையெல்லாம் தூய்மை செஞ்சு மீண்டும் தெய்வங்களை வரவேற்கின்ற நாள் தான் அந்த போகி திருநாள். அதை சிறப்பாக தமிழர்கள் கொண்டாடினார்கள். அடுத்து தை 1வது நாளாக இருக்கின்றது. அதுதான் தமிழ் புத்தாண்டு என்று கொண்டாடுகின்ற அருமையான நாள் தை பொங்கல். தை பிறந்தா வழி பிறக்கும், தங்கமே தங்கம். தை பிறந்தது என்றால் அன்று அறுவடை செய்கின்ற நாளை அவர்கள் உழவர்கள் கொண்டாடினார்கள். அது தை பொங்கலாக கொண்டாடும் சிறப்பு பெற்றவர்கள் நம்முடைய தமிழர்கள். அறுவடை திருநாள் என்றும் இது போற்றப்படுகின்றது. இங்கேதான் சூரிய கடவுள் இவன் என்ன செய்கிறான்? அருமையான பிள்ளைகளே, நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். 2ஆம் நாள் தை மாட்டு பொங்கல். உலகத்திலேயே பூமியா மாடு இருக்கா? யாரும் இல்லையாது? காளை மாடு, ஜல்லிக்கட்டு நிறைய பேர் வச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. எங்க ஸ்கூல்ல சென்ட் மேரிஸ்லாம் பயிர்கிட்ட கேட்டா 1-2 பேர்கிட்ட தான் இருக்குது. அதுவும் உழுகின்ற மாடு நிறைய பேர் வீட்டுல இல்ல. நன்றி, கை கீழே போடுது, கை வலிக்க போகுது. இந்த மாடுகள் இன்னைக்கு எல்லாமே இயந்திரமயமாகி விட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியாது. யாராவது கலப்பையை பார்த்திருக்கீங்களா? ஏறு மாடை பார்த்திருக்கீங்களா? உழுதுகளை பார்த்து 1-2 பேர் பார்த்திருப்பீங்க. ஆனால் பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கிறீங்க. அன்று காளை மாடுகள் தான் உழுவது, கதிர்கட்டுகளை சுமப்பது, அடிப்பது, அதை புனையல் அடிப்பது, நெல்லை உதிர்ப்பது என்று மனிதனுக்கு எல்லா வேலைகளையும் உடனிருந்து உதவியது காளை மாடுகள். உலகத்திலேயே தமிழன் இந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விழாவை எடுத்தவன் உலகத்திலேயே தமிழன் ஒருவன் தான். மாட்டுக்கு நன்றி சொன்ன விழா, நன்றி பெருக்கு விழா. நம் கூடவே உழைத்த இந்த மாடுகளுக்கு நன்றி கூறுகின்ற விழா. அந்த மாட்டு பொங்கல் நான் கிராமத்துல இருந்து வந்தவன். எங்க வீட்டுல 4 ஜோடி காளை மாடு இருந்தது. இந்த பொங்கல் வந்தா மாட்டை எல்லாம் குளிப்பாட்டி, அதுக்கு முன்னாடியே எங்க அப்பா மாட்டுக்கு கொம்பையெல்லாம் சீவி அதுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க. மாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கழுத்துல சலகை கட்டி அதுக்கு மூக்கனா கயிறு எல்லாமே புது கயிறு, எல்லாம் புது கயிறு மாட்டி அதை அழகுபடுத்தி கொண்டு போய் ஒரு பொது இடத்துல வச்சு கழிச்சு விடுவாங்க. அன்னைக்கு மூக்கனாகர் எல்லாம் உருவி விட்டா காலை அது தூய்மையா துள்ளி விளையாடும். அது கழுத்துல கரும்பு, காசு, துண்டு எல்லாம் கட்டி விடுவாங்க, பிடிப்பாங்க. இது நம்முடைய நாட்டிலே கிமு 5000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த உலகத்தின் பழமையான நாகரிகத்தின் தொட்டிலாக இருக்கின்ற சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஏறுதழுவுதல் காட்சி இருந்தது. தமிழர்கள் தான் உலகத்தின் முதன்மையானவர்கள். The oldest language in the world, தமிழ்.
உலகத்திலே ஓல்டஸ்ட் இந்த வேர்ல்டிலேயே உலகத்தின் மிக பழமையான மொழி கிமு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு. இதற்கு ஆதாரமாக இருக்கிறது நம் சிந்து சமவெளி நாகரிகத்திலே இருக்கின்ற இந்த ஏறு தழுவுதல் என்ற இந்த காட்சி. இதற்கு ஆதாரங்கள் புகழூரில் இருக்கின்ற மலைகளிலும் ஐராவதம் மகாதேவன் போன்றவர்கள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். கல்வெட்டுகள் இருக்கின்றன. அன்பு பிள்ளைகளே, நம் மொழி உலகத்தின் முதன்மையான மொழி, உலகத்தின் ஃபர்ஸ்ட். எல்லாவற்றிலும் கிமு 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மொழி. அதிலும் குறிப்பாக இந்த உலகத்திற்கே மாணவர்களுக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு ஒப்பற்றவன் தமிழன். அதுதான் தை 2ஆம் நாள் மாட்டு பொங்கல். முதல்ல மாட்டுக்கு ஊட்டிட்டு தான் மனுஷன் சாப்பிடுவான். ஆமா, உண்மையிலேயே மாட்டிற்கு பொங்கல் வைத்து விட்டு ஊட்டிய பிறகுதான் மனிதன் உண்டான். இன்னொன்று சிறப்பு, அன்று திருவள்ளுவர் தினம். உலகத்திலேயே கிமு 31 என்று பிறந்த நாளை வகுத்திருக்கின்றார்கள் திருவள்ளுவர். 1330 அருகுறளும் பாயிரத்தினோடு போய் பகர்ந்தபின் போயொருத்தர் வாய்ச்சொல் கேட்கவும் இலர் என்று சொல்லுகின்ற சிறப்பு வாய்ந்த 1330 குறள்களை கொண்டிருக்கிற திருக்குறள் திருவள்ளுவர் தினம் அன்று எழுதிய திருவள்ளுவர் தினம். அன்றில் இருந்துதான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகின்றது. தமிழ் புத்தாண்டு தொடங்குவதாக கூறுகின்றோம். நம்முடைய பத்திரிகையெல்லாம் போடுவாங்க திருவள்ளுவர் ஆண்டு, அன்னிலிருந்து தான் தொடங்குது. இப்படிப்பட்ட நம்முடைய அழைப்பில் கூட கூறியிருந்தார்கள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தர. அருமையான குறள். நாம் எதை கற்கிறோமோ அதன்படி வாழ வேண்டும். இங்கேயும் திருவள்ளுவர் வந்து சொன்னார்கள், நாம் கற்றபடி வாழ வேண்டும். அதுதான் கற்றதனுடைய அழகு. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிடித்த ஒரே குறள், அன்பு மாணவர்களே, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிடித்த ஒரு குறள் என்று சொன்னார்கள். என்ன குறள் யாராவது தெரியுமா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று சொன்னார். இடும்பைக்கு துன்பம் வருகிற போது, அதைத்தான் மாற்றி சொன்னார், துன்பம் வருகிற போது கண்களை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். துன்பம் வருகிற போது கண்களை திறந்து பார், நீ துன்பத்தையே கொன்று விடலாம். துன்பத்தையே அப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லுகின்ற திருவள்ளுவர் தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். காளைகளை அடக்கின்ற வீர விளையாட்டு ஏறுதழுவுதலை கொண்டாடுகின்றோம். ஒரு பெண்ணானவள் கொல்லேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் பொல்லாலே ஆயமகள் கைத்தொகை சொல்கின்றது. ஒரு பெண் என்பவள் ஒரு ஏறு தழுவதிலே இருக்கின்ற வீர ஜல்லிக்கட்டிலே கலந்து கொண்டு அந்த காளையை அடக்குகிறான் அல்லவா, அவளைத்தான் ஒரு பெண் திருமணம் முடிப்பாளாம். யார் பயந்து கொண்டு சென்று விடுகிறார்களோ அவர்களை கொள்வோயிற்று கோடு அஞ்சுவானை இந்த பிறவியில் மட்டுமல்ல மறுமையும் அவள் அந்த ஆடவனை திருமணம் செய்து கொள்ள மாட்டாள் என்கிறது நம்முடைய கழித்தொகை. இப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்கது தை 3ஆம் நாள் உழவர் தினம். நமக்கு சாப்பாடு எல்லாம் யார் கொடுக்கிறது? மாடா ஆண்டு கொடுத்தா வந்துருமா? அப்பா அம்மாவுக்கு கொடுக்கிறது உழவர்கள். நல்லா சொல்லலாம், விவசாயிகள். அவர்கள் சேற்றை கால் வைத்தால் தான் நாம் சோற்றை கை வைக்க முடியும். அவர்கள் சேற்றை கை வைத்து நாற்று நட்டு அதை களை எடுத்து பறித்து அரைத்து அறுத்து அதை அவைத்து அதை குழைத்து அதை அரைத்து மூட்டைகளில் கட்டி சுமந்து அதை வீட்டிலே தாய் தந்தையர்கள் ஈட்டிய பணத்திலே பெற்று நமக்கு அருமையாக ஆக்கி கொடுக்கின்றார்கள். இந்த உழவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற விழா இந்த உழவர் திருவிழா. ஆனா இன்னைக்கு உழவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா? நாட்டுல
இருக்காங்களா? இல்லை. வற்றாத ஜீவ நதிகள் எல்லாம் இன்று மணல் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இல்லை இல்லை, மணலும் இல்லாமல் காய்ந்து போய் கிடக்கின்றன பல ஆறுகள். அந்த உழவர்களை நாம் நினைத்து பார்க்கின்ற விழா. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றார். உலகத்திற்கு அச்சாணி உழவு என்றான். ஆனால் இன்று அச்சாணி இல்லாமல் முச்சாணும் ஓடாமல் உழவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறதை பார்க்கின்றோம். தை 4ஆம் நாள். அன்பு பிள்ளைகளே, இது அருமையான விழா, காணும் பொங்கல் என்று சொல்லுகின்ற விழா. ஆனால் இன்னைக்கு மாறி போய் ஆங்காங்கே சுற்றுலா தலங்களில் குவிந்து கொண்டாட்டமும் கொதுகொலிக்கின்ற விழாவாக மாறிவிட்டது. தமிழர்கள் அதை செய்யவில்லை. 4ஆம் நாள் தன்னுடைய உறவினர்களை போய் சந்திக்கணும். உறவு எப்போது மேம்படும் என்றால், நாம் பேசுகின்ற போது, அவர்களை சந்திக்கின்ற போது அப்போதுதான் மேம்படும். வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் சோறு, தன் சப்பாத்தியம் இவை உண்டு வாழ்கின்ற கடுகு போன்ற உள்ளம் இருந்தால் உறவு மேம்படாது. நான் நம்முடைய தாளாளரோடு பேச வேண்டும். தாளாளர் எங்களோடு பேசுவார். எங்கள் தொழில் அமைப்பினுடைய செயலாளர், தொழில் நண்பர்கள் அருமையான இலக்கிய கூடலிலே அவர் செயலாளராக இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார். நண்பர்களோடு நாம் பேச வேண்டும், உறவினர்களோடு பேச வேண்டும், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று வினவ வேண்டும். இது செய்வதே இல்லை. இதற்கு ஒரு விழா எடுத்தான். உங்கள் வீட்டில் பொங்கல் பொங்கியதா, விளைந்ததா, அறுவடைக்கு எப்படி இருக்கிறது என்று உறவினர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அவர்களை கண்டு விசாரித்து உறவுகளை பெருக்குகின்ற விழா தை மாதத்தினுடைய 4ஆம் விழா. நாள் விழா தான் காணும் பொங்கல். இதை நாம் பாரம்பரியத்தோடு கொண்டாடுகின்றோமா? 5 நாள். இந்திர விழா 28 நாள். நாம் இப்போது 5 நாளாக சுருக்கிவிட்டோம். இப்படி நம்மிடம் இருக்கின்ற இந்த பாரம்பரிய மரபு போற்றுகின்ற, பண்பாடு போற்றுகின்ற இல்லறை துன்பத்தை, நம்மிடம் இருக்கின்ற துன்பத்தை, துயரத்தை, அசுத்தத்தை போக்கிய தை, நம்மிடம் இருக்கின்ற துன்பத்தை, துயரத்தை, அசுத்தத்தை போக்கிய தை, மானதை, உழைத்ததை, நன்றியதை கொண்டாடியதை, உழுவதை, நிலமதை போற்றியதை, உழுவதை, நிலமதை போற்றியதை, திருவள்ளுவத்தை வாழ்வாக்கியதை, உறவதை உயர்த்தியதை காணும் தை, இன்பத்தை, உயரத்தை வாழ்வாக்கியதை, இந்த தமிழ் பண்பாடு அதனை நாம் போற்றும் தை. இந்த தை திருநாளில் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ற பாடலின் வரியில் கேட்க நம் வீரா ஐயா அவர்கள் பாடலாலே தமிழின் கருத்துக்களையும் பொங்கலையும் எடுத்துக் கூறினார்கள். ஐயா வீரா அவர்களே, உங்கள் பெயரிலே ஒரு சிறப்பம்சத்தை வைத்துள்ளீர்கள். வி என்றால் வித்தியாசமான, வினோதமான, பூ என்றால் குதூகலமான, ரா என்றால் ராகமான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து எடுத்து கூறி இனிமையோடு இசையும் கலந்து தமிழின் சிறப்புகளையும் பொங்கலையும் எடுத்து கூறி எங்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்திய ஐயா விகரா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாகவும் தமிழ் குடும்பத்தின் சார்பாகவும் மற்றும் பல ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துள்ளோம். நன்றி ஐயா. புத்திசாலித்தனத்தை நாடகத்தின் வழியாக எடுத்துரைத்த 6ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கும் இந்நாடகத்தின் திரைக்கதை வசனம் திரு ஞானதிகராஜ் ஐயா அவர்களுக்கும் பயிற்சியாளர் மற்றும் பின்னணி இசை செல்வன் முகேஷ் அவர்களுக்கும் இவர்களுக்கு உதவியாக இருந்த திருமதி ராஜபிரியா அவர்களுக்கும் நன்றிகள் பல. அடுத்ததாக இயல் இசை நாடகம் என கண்களுக்கு விருந்தளித்த நிகழ்ச்சி உங்கள் செவிகளுக்கும் சில புத்துணர்வு கொடுக்குமாறு விடுகதைகள். எல்லாருக்கும் விடுகதைகள்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஓகே, இப்ப நான் கேட்க போற விடுகதைக்கு யாருக்கு சரியான பதில் தெரியுமோ அவங்க கைகளை உயர்த்தினா மட்டும் போதும். பதிலா இந்த இடத்துல இருந்தே கூட வேணும்.
என்னன்னா இலக்கிய வடிவமாக வாய்மொழி இலக்கியமாகவும் சிலர் அடையாளப்படுத்துதல். முதல்ல வயல்களில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விவசாயிகள் அவங்களோட வேலை செஞ்ச அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக புதிர் மாதிரிதான் இந்த விடுகதை தொடர்ந்துச்சு. நாளடைவுல அது இலக்கிய வடிவமாக மாறிச்சு. மக்கள் தன்னோட சிந்தனை ஆற்றலையும் வளர்க்கும் வகையில் விடுகதைகளை எழுப்புவது வழக்கம். அதற்கு இளச்சிறார்கள் விடைகளை அளிப்பது வடிவமாகும்.